ரோஸ்பின் ஷெக்லா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன ரெசிபி வீடியோ பார்த்தீங்கன்னா வெள்ளை மூக்கல்ல குருமா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து நான் நேற்று நைட்டே வந்து மூக்கல்ல ஊற வச்சுட்டேன். வந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மூக்கல்ல கூட லைட்டாக தண்ணி, நெக்ஸ்ட்டு உப்பு. குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொண்டைக்கடலை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, நெக்ஸ்ட்டு ஆனியன், ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி சேர்த்தாச்சு. இது கூட வந்து தேங்காய், நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை, நெக்ஸ்ட்டு சீரகம் இதுவும் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயில் தேவையான வந்து சுத்தமாக நாட்டு செக்கு கல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதிக்கலாம் தவிர லைட்டாக வந்து இது தண்ணி வந்து சூடு ஆறுனா போதும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பொட்டுக்கடலை, தேங்காய், நெக்ஸ்ட்டு சீரகம் அரைச்சி வச்சுருந்தா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து இது கூட வந்து கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட் வெங்காயம், தக்காளி, தேங்காய், ஒச்சக்கடலை, நெக்ஸ்ட்டு சீரகம் இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வர வரைக்கும் அது நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேக வச்சிருந்த சுண்டல் சேர்த்துக்கலாம். சுண்டல் இருக்கிற தண்ணியை அப்படியே சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை லைட்டாக கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. வந்து சுண்டல் வேக வைக்கிறதுக்கே உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த சுண்டலோட கூட அப்படியே வந்து குழம்பு சேர்த்துக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு காலிஃப்ளவர் இருக்குது, ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். ஆனால் லைட்டாக வந்து நான் காலிஃப்ளவர் வந்து இந்த சுண்டல் குழம்பு கூட சேர்த்துக்கிறேன். நல்லா 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அருமையான மூக்கல்ல குருமா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். வாங்க சாப்பிட்லாம். இந்த வெள்ளை மூக்கல்ல குருமா ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.